ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் டு வெரைட்டி ஃபன் டைம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு மைக் வாங்கியிருக்கோம், ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோம், கிரீன் ஆரோ. இந்த மைக்கோட அன்பாக்சிங்கும் ரிவ்யூவும் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பாக்ஸ் எங்கேருந்து வாங்கியிருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கியிருக்கிறோம். இதோட ப்ரைஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து 2500 போட்டிருக்காங்க. கிரீன் ஆரோ J13 மாடலு 2500, அதாவது 2499 ரேட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு கூப்பன் கொடுத்தாங்க, 200 டிஸ்கவுண்ட் ஒரு கூப்பன் கொடுத்தாங்க. அப்படி கூப்பன் போட்டு நம்ம இது பண்ணதில் ரெடியூஸ் பண்ணதில் 2300 நமக்கு கிடச்சிருக்குது. 200 கூப்பன் போட்டு நம்ம இது பண்ணியிருக்கிறோம். 2300 வாங்கியிருக்குது. இதோட பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணதுக்கு கத்தி இல்லை, ஒரு நிமிஷம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சிசர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி நம்ம இதை கட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணுவோம். புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன், இதுக்கு முன்னால் ஓப்பன் பண்ணலை. வாங்கி நான் ஏற்கனவே யூஸ் பண்ணினேன்னு நீங்கள் சொல்லோட இல்லை, அதுக்காக தான். பாருங்கள், இந்த பாக்ஸில் தான் வந்திருக்குது கிரீன் ஆரோ. ஓகேவா, J13. ஓகே, மாடல் பார்த்தீங்களா? நான் ரிவ்யூவெல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரிவ்யூவெல்லாம் வாங்கினவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போது இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அயோடிமா நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இவ்வளோதான், ஏதாவது ஓப்பன் பண்ணிடலாம். இவ்வளோதான் ஓப்பன் பண்ணி ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஆன்லைனில் வாட்ஸ்அப்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் வாரண்டி கார்டு. அப்புறம் பாக்ஸுக்குள்ளால் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாக்ஸுக்குள்ளால் ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, வாவ், வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா, எடுபட்ட வேலை. பாருங்கள், ஒரு ரிசீவரு, 2 மைக்கு கொடுத்துருக்காங்க, மொத்தம் 3 அணம். எல்லாமே சீல் டாட்டு தான் இருக்குது, 3 அணம் இது இருக்குது. ஓகேங்களா, எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். இது எதுக்காக வாங்கினேன்னா, நம்ம யூடியூப் வீடியோ வந்து நம்ம எங்கேயாவது போய் வீடியோ எடுக்கணுன்னா நமக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா போயா மைக்கு. அது வந்து கொண்டு போகிறது கஷ்டம், ஒயர் மைக்கு. நான் இதுக்கு முன்னால் அதோட ரிவ்யூவும் போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கிடுங்க. ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, அதாவது 2 மைக்கும் அட் அ டைமில் ஒரே நேரத்தில் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்தமாரி ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, நம்ம இதுக்கு ஐஃபோனுக்குள்ளே அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அது ஐஃபோன் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், மற்றவங்க ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணக்கூடியவங்க இதை யூஸ் பண்ணிடலாம், ரிசீவரு. ஓகே, இப்போ நீங்கள் இப்போ வந்து கேட்டுட்ருக்கீங்கல்ல, இந்த மைக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மைக்கை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம், வீடியோ எடுக்க போகிறோம். கிரீன் ஆரோ யூஸ் பண்ணி. இப்போ போயா மைக்கில் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன், அடுத்து கிரீன் ஆரோவில் பேச போகிறேன். பாருங்கள்,
இதாகுதா வருதா? ஓகேவா. இப்போ புதுசாட்டு தான் இது பண்ணுறோம். மைக்கு இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மைக் இந்த ஒரு மைக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அடுத்த மைக்கு வந்து இதில் இருக்குது, பாக்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. அது எடுக்கலை, சீல்டு ஓப்பன் பண்ணல. இந்த ஒரு மைக்கு தான் சீல்டு ஓப்பன் பண்ணியிருக்கு, இதை எடுத்திருக்கேன். இது வந்து இப்போது இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது பார்த்துக்கிடுங்க. எக்கோ மோடு இருக்குது, அப்புறம் வாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் இப்போ இந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் வந்து முன்னால் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒயர் மைக்கு, அந்த போயா மைக்கை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் கிடையாது. நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு கொடுத்தாங்க, அதுதான் ரிடக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு. அதை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இனி மொபைலில் உள்ளது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம மொபைலில் உள்ள மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். மொபைலில் உள்ள மைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து சாம்சங் M34, ஓகேங்களா? அந்த மைக்கோட அந்த மொபைலோட மைக்கு தான் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்குது. இந்த மைக்கோட குவாலிட்டி பாருங்கள். நம்ம போயா மைக்கு ஒயர் மைக்கு யூஸ் பண்ணியிருந்தோம், அதோட குவாலிட்டி பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம வந்து திரும்பவும் நம்ம வந்து நம்மளோட க்ரீன் ஆரோ எப்படி பார்க்கணும்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த க்ரீன் ஆரோ மைக்கை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மோடுகள் இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். மைக்கு வந்து நான் ஒன்று தான் எடுத்துருக்கிறேன். ஒரு மைக்கு இங்கே உள்ளால தான் இருக்குது, 2 மைக்கும் எடுக்கலை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணியிருக்கிறோம், ஆன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ உங்களுக்கு நாய்ஸ் எல்லாம் இருக்கும், ஏன்னா நேரம் மேலே வந்து உங்களுக்கு நமக்கு ஃபேன் ஓடிட்டு இருக்குது, அதோட சவுண்டு, அப்புறம் வெளியில் வண்டிகள் ஓடக்கூடிய சவுண்டு, பக்கத்தில் வேலைகள்லாம் இந்த பில்டிங் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு, அதோட சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்டுட்ருக்கோம். நம்ம வந்து இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மோடு கொண்டு போவோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு மோடு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ வாய்ஸ் ரிடக்ஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், நாய்ஸ் ரிடக்ஷன் கொஞ்சம் இதாக இருக்கும், நாய்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது நாய்ஸ் எப்படி குறைஞ்சிருக்குதா, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போவும் வெளியில் வண்டிகள்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. இந்த சவுண்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். அடுத்த மோடு நம்ம போவோம். இப்போ 2வது மோடு வந்திருக்கிறோம். 2வது மோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட நாய்ஸ் வந்து ரிடக்ஷன் ஆகும், குறையும். 2வது மோடில் வந்து நாய்ஸ் ரொம்ப இருக்காது, கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த மோடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் உங்களுக்கு வெளியில் உள்ள அந்த சவுண்டு, அப்புறம் ஃபேன் சவுண்டு இதெல்லாம் குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரில, நீங்கள் இதை பார்த்துக்கிடுங்க. அடுத்த மோடு நம்ம போக போகிறோம். 3வது மோடு. இப்போ 3வது மோடு போயிட்டோம். 3வது மோடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வெளியில் உள்ள நாய்ஸ் எதுவுமே கேட்காது. ஆனால் வந்து இந்த வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப கம்மியாகாது, ஓரளவு நார்மலாக இருக்கும். வெளியில் உள்ள சவுண்டுகள் வந்து ரொம்ப கேட்காது எனக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல இருந்த மாரி தான், ஃபேனு நல்லா ஓடிட்டு இருக்குது, வெளியில் காரு பைக்கெல்லாம் போயிட்டுருக்குது, அப்புறம் பேக்கில் பில்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்குது, எல்லா சவுண்டும் வந்துட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு கேட்குதா கேட்கலையான்னு எனக்கு கரெக்டாக தெரில, எப்படின்னு தெரில, பார்த்து நீங்கள் இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து இதை வந்து மூட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி, அதாவது 2 தடவை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா இந்த பட்டன் சைடில் இருக்கக்கூடிய அந்த 2 பட்டனை வந்து, ஒரு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுலேயே உங்களுக்கு மோடுகள் மாறிட்டே இருக்கும். 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூட்டுக்கு போயிடும். 2 தடவை ப்ரெஸ் பண்ணி காணிக்கிறேன். 1 2
அந்த மூட்டை எடுக்கிறது இப்போ முதல்ல நான் அந்த மூட்டில் இருக்கும்போது பேசுனது உங்களுக்கு கேட்டால் என்னன்னு தெரில. இது வந்து நான் இப்போ மூட்டை எடுத்துக்கிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். மூட்டை எடுக்கிறதுக்கும் டபுள் டேப் பண்ணிட்டா போதும், 2 தடவை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா போதும், மூட்டை எடுத்துடலாம். அந்த மூட்டில் இருக்கும்போது அந்த எல்இடி, அதாவது க்ரீன் எல்இடி அந்த கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இப்போ வந்து நம்ம எக்கோ மோடு போடலாம் அப்படின்னு பார்ப்போம். எக்கோ மோடு எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். 3 தடவை கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா எக்கோ மோடு போகும். பார்த்துக்கிடுங்க. 3 தடவை நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். 1 2 3. இப்போ எக்கோ மோடு போட்டிருக்கிறேன். எக்கோ மோடு உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரில, கேட்குதா எப்படி என்னன்னு தெரில. எக்கோ மோடில் தான் இருக்குது. வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கரெக்டாக எனக்கு தெரில. எக்கோ மோடை ரிலீஸ் பண்ணணுன்னாலும் 3 தடவை ப்ரெஸ் பண்ணிட்டா போதும். அதாவது நீங்கள் இப்போ ஹாலில் நின்று பேசுகிற மாதிரியோ, இல்லை ஒரு பார்ட்டி ஹாலில், அப்புறம் ஏதாவது ஒரு பெரிய கிராண்டாட் உள்ள இடங்கள்ல நின்று பேசுகிற மாரி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னா இந்த எக்கோ மோடில் போட்டு பண்ணிங்கன்னா கிளியராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த எக்கோ மோடை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் 3 தடவை டேப் பண்ணிட்டா போதும். 1 2 3. இப்போ வந்து நார்மல் மோடுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது நார்மல் மோடு. சேம் நீங்கள் வந்து எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அத்தனை தடவை நீங்கள் ரிட்டன் ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா மோடு மாறும். ஓகேங்களா? ஓகே, இதோட இது பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் இந்த மற்ற போயா மைக்கும் மொபைல் மைக்கோட குவாலிட்டியும் பாருங்கள், இதோட குவாலிட்டியும் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.